வணக்கம். நாடு முழுவதும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைமையில் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய அராஜக போக்கை கண்டித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டம் வெடித்து கிளம்பி இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனுடைய ஒரு பகுதியாக நீங்கள் ராஜஸ்தானில் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அவர்கள் முன்வைத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மோடியினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி எந்த அளவிற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது, அதனால் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அதற்காக முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டத்தில் திடீரென்று ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் உள்ளே வந்து ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தோடு உள்ளே புகுந்து அவங்களுடைய நோக்கம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு கலவரத்தை உருவாக்குவது. கலவரங்களின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவர்கள் தானே சங்கபரிவார கும்பல். அப்படி ஒரு திட்டத்தோடு உள்ளே புகுந்திருக்கிறார்கள். உள்ளே புகுந்து மிகப்பெரிய அளவிலான இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷங்களை முன்வைப்பது மட்டுமல்ல, வேறு ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறதை பார்த்துருக்குறாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கணேஷ்குமாரை அங்கே இருக்கக்கூடிய சிஜேபி ஆட்கள் வந்து தங்களுடைய தோள்களில் சுமந்து ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த டீப்கேவின் மீது ஒரு கடினமான தாக்குதலை தொடுத்து விட்டிருக்கிறார்கள். கன்னத்தில் வந்து பலார்னு அறையக்கூடிய வீடியோவை நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்தியாவிற்கு புதிதல்ல. ஆரம்பத்தில் இந்தியாவில் முதலில் திட்டமிட்ட படுகொலையை யார் செய்தார்கள், காந்தியினுடைய படுகொலையை யார் செய்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சமீபத்துறை உதாரணங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட, இப்போ கண்ணையாகுமார் அப்படின்னு பீகாரினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர் இருக்கிறார், நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஜேஎன்யூவில் இடதுசாரி அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவராக இருந்தவர், முக்கியமான போராட்ட முன்னெடுப்புகளை எல்லாம் செய்தவர். அவரை வந்து இந்த மாதிரியான தாக்குதலை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் நடத்தியிருக்கிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலின் மீது இப்படிப்பட்ட கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சீதாராம் யெச்சூரி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலராக இருந்தவர், அவரின் மீது கடுமையான தாக்குதலை நடத்தினார்கள். பிரசாந்த் பூஷன் இன்றைக்கு வாக்கு எந்திரங்கள், அதே மாதிரி பாஜகவிற்கு எதிராக தொடர்ந்து ஒரு 15-20 வருடங்களாக சுப்ரீம் கோர்ட்டில் மோடிக்கு சிம்ம சொப்னமாக இருக்கக்கூடிய நபர் பிரசாந்த் பூஷன். அவர் மீது கடுமையான தாக்குதலை, அவருடைய அலுவலகத்திலே புகுந்து ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தினார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இது போக கௌரி லங்கேஷ்லேருந்து, பன்சாரே தபோல்கர்லேருந்து ஏராளமான ஆட்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ இதெல்லாம் இவர்கள் செய்வது என்பது சாதாரணமானது. ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இதை செய்வது என்பது ஒரு சாதாரணமான விஷயம். அவர் செய்வதற்காகத்தான் இந்த இயக்கங்களையே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா, சிஜேபி என்று சொல்லக்கூடிய கட்சி ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மாற்றத்திற்கான ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விதத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் அது மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருக்கிறது. அப்போது இந்த வழக்கம் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடந்த கூட்டத்தை விட ராஜஸ்தானில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான கூட்டம் வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நாளுக்கு நாள் அவர்களுக்கான ஆதரவு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருகிறது. அப்போ அதனுடைய ஸ்தாபகனாக இருக்கக்கூடிய டீப்கேவின் மீது இந்த மாதிரியான தாக்குதலை அவர்கள் நடத்தியிருப்பது என்பது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது தான். ஏன்னா அவர்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. இது வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கிடும். ஆனால் நம்ம இதில் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இப்போ தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமாவை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சிஜேபி கட்சி வந்து தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று, இதற்கெல்லாம் பொறுப்பேற்று இப்போ நீட்டு, சிபிஎஸ்சி இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடந்த பாஜக நடத்திய பல்வேறு மோசடிகள், குளறுபடிகள், நிர்வாக மோசடிகள், இதுக்கெல்லாம் காரணம் வந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்குமா? யாருமே பதவி விலக மாட்டாங்க. பதவி விலகணும்னா மோடி ஒரு 200 வாட்டி பதவி விலகி இருக்கணும். அந்த அளவிற்கு மோசமான மக்கள் விரோத செயல்கள் இவருடைய ஆட்சியில் நடந்திருக்கு. எதுக்காவது பொறுப்பேற்றிருக்கிறாரா? எதையாவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இல்லை. அவங்க யாருமே அதை ராஜினாமா செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் பகல் கனவு. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வாக்கு எந்திர முறை, இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் தொடர்பான நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதை எல்லாத்தையும் நீங்கள் மாற்றாமல் இந்தியாவில் எந்த மாற்றமும் நீங்கள் வரப்போவதில்லை. அதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் தர்மேந்திர பிரதானோ, மோடியோ, அமித்ஷாவோ அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய யாரையுமே நம்ம வந்து பதவி விலக வைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லை. போராடலாம். இன்னொன்று, மக்கள் எல்லாரும் களத்தில் வந்திருந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை
நடத்தினால் ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் சிஜேபி மாதிரி இப்போது ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதன் மூலமாக பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் ராஜினாமா செய்வார் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு துணிச்சல், அவங்களுக்கு திரும்ப திரும்ப அவங்க ஒரு அசராமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறதே இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் நடைமுறைகள், அதே மாதிரி வாக்கேந்திரங்கள், இதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவர்கள் இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய தேர்தல் ஆணையரை அவங்க பாதுகாப்புறதுக்கு தனி சட்டமே ஏற்றி வைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் டீப்கே ஒரு விஷயத்தை நேற்று சொல்லியிருக்கார். இவ்வளோ பெரிய கடுமையான தாக்குதலை ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகள் நடத்தியதற்கு பிறகும் கூட அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய நோக்கம் எங்களுக்கு புரியுது, நீங்கள் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறீர்கள் இல்லையா? ஆனால் நாங்கள் காந்திய வழியில் வந்தவர்கள், நாங்கள் அகிம்சா வழியில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம். நீங்கள் எவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தினாலும் நாங்கள் நிச்சயமாக உங்களை திருப்பி தாக்க மாட்டோம், நாங்கள் அகிம்சா வழியில் தான் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அகிம்சாவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் நமக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ் என்ன செய்யும், காந்தியார் என்ன செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போராட்டங்கள் எல்லாம் வரவேற்கத்தகுந்தது தான், சிஜேபி முன்னெடுத்திருக்கக்கூடிய மக்கள் இயக்கங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் பாஜகவை வீழ்த்துவதற்கு, ஆர்எஸ்எஸ்ஸை இந்த மண்ணிலிருந்து வேரோடு சாய்ப்பதற்கு இது போதுமா? ஏன்னா அவர்கள் வேறு விதமான சில விஷயங்களை எல்லாம் இந்தியாவில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதை உடைக்காமல் அவர்களை அகற்றுவது என்பது சாத்தியமே இல்லை என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.